தமிழக சட்டமன்ற தேர்தல் பணியில் 1.4 லட்சம் போலீசாரும் 3.4 லட்சம் அரசு பணியாளர்களும் ஈடுபட உள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். பணப்பட்டுவாடாவை தடுக்க ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்தவும் திட்டமிட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சுனா பட்நாயக் தகவல். வாக்குச்சாவடிகளில் பயோமெட்ரிக் முறையை உருவாக்க கோரிய பொதுநல மனு. தேர்தல் ஆணையம் மத்திய மாநில அரசுகள் 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். திருவள்ளூர் ராணிப்பேட்டையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று பிரச்சாரம். திருச்சி, திண்டுக்கல்லில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை. அரசியல் ஆதாயம் தேடுவது மட்டுமே திமுகவின் நோக்கமாக உள்ளது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கண்டனம். விவசாயிகளின் நலன் முதலமைச்சர் ஸ்டாலின் மனதில் இல்லை எனவும் விமர்சனம். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி, சூலூர், அவிநாசி உள்ளிட்ட பகுதிகளில் கேபிள் டிவியில் ஜனநாயகன் படம் ஒளிபரப்பு. கேபிள் டிவி நிறுவனத்தை தொடர்பு கொண்டு தவகவினர் கண்டனம் தெரிவித்ததுடன் ஜனநாயகன் படம் நிறுத்தம். மீன்பிடி தடைக்காலம் தொடங்குவதற்கு முன்பே மீன்களின் விலை 3 மடங்கு உயர்வு. சென்னை, காசிமேடு உள்ளிட்ட மீன்பிடி துறைமுகங்களில் விலை உயர்ந்ததால் அசைவ பிரியர்கள் அதிர்ச்சி. சென்னை அப்போலோ மருத்துவமனையில் ராமதாஸ் அனுமதி. சேலம் பிரச்சாரத்தில் நேற்று மயங்கி விழுந்த நிலையில் சிகிச்சை. தருமபுரியில் தவேக தலைவர் விஜயின் நாளைய ரோட் ஷோவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் ஒத்திவைப்பு. மீண்டும் வரும் 16, 17ஆம் தேதிகளில் அனுமதி கோரப்பட்டுள்ளதாக தகவல். சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜக தேர்தல் அறிக்கை நாளை வெளியீடு. ஜே.பி. நட்டா மற்றும் பியூஷ் கோயல் ஆகியோர் நாளை வெளியிட உள்ளதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை பேட்டி. பாரதிய ஜனதா கட்சியினால் தயாரிக்கப்பட்ட மேனிஃபெஸ்டோ ஐடிசி கிராண்ட் சோலால மரியாதைக்குரிய முன்னாள் அகில பாரத தலைவரும் சுகாதாரத்துறை அமைச்சரும் மரியாதைக்குரிய நட்டாஜி அவர்கள் மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்கள் முன்னிலையில் வெளியிடுகிறார்கள். கோவை வடக்கு தொகுதி பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசனுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. தான் நலமுடன் இருப்பதாகவும் விரைவில் குணமடைந்து மக்களை சந்திக்க உள்ளதாகவும் வீடியோ வெளியீடு. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய அன்பினாலும் பிரார்த்தனையாலும் விரைவாக உடல்நலம் தேறிக்கொண்டிருக்கிறேன். 2 நாட்களில் உங்களை நேரில் வந்து சந்திக்கிறேன். தமிழக சட்டசபை தேர்தலையொட்டி புதுச்சேரி எல்லையில் 3 நாட்களுக்கு மதுபான கடைகள் மூடல். 21ஆம் தேதி காலை 10 மணி முதல் 23ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரை மதுபான கடைகளை மூட புதுச்சேரி கலால்துறை உத்தரவு. உண்மையான டிவிகே நாங்கள்தான். தமிழக வெற்றி கழகத்தினர் டிவிகே என்ற பெயரை பயன்படுத்துவதை தடுக்க வேண்டும். பெரம்பூர் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேட்பாளர் புகார். தமிழ்நாடு முழுவதும் சூடு பிடிக்கும் தேர்தல் களம். அனைத்து கட்சிகளின் வேட்பாளர்களும் காலை முதலே ஓட்டு வேட்டை. ஆட்சியாளர்களிடம் மக்கள் கேள்வி கேட்காமல் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் பரப்புரையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே அரசு பள்ளி ஆசிரியை பள்ளி வளாகத்திற்குள் வெட்டி கொலை. குடும்ப பிரச்சனையால் கொலை செய்துவிட்டு தப்பியோடிய கணவரை தேடி வரும் போலீசார். தமிழ் புத்தாண்டையொட்டி ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி நாளை மெட்ரோ ரயில்கள் இயக்கம். நாளை நண்பகல் 12 மணி முதல் இரவு 8 மணி வரை 7 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவிப்பு. காரைக்காலில் பழைய கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் சாலையில் சென்ற மூதாட்டி உடல் நசுங்கி உயிரிழப்பு.
சாலையில் விழுந்த கட்டட கழிவுகளை அகற்றும் பணி தீவிரம். குஜராத்தில் பாத யாத்திரை சென்ற பக்தர்கள் மீது லாரி மோதி 7 பேர் உயிரிழப்பு. சாலையோரத்தில் நின்ற லாரியை கடக்க முயன்ற போது பின்னால் வந்த மற்றொரு லாரி மோதி விபத்து. திருவாரூர் மாவட்டத்தில் உரம் தட்டுப்பாடு காரணமாக பருத்தி செடிகளுக்கு உரம் வைக்க முடியாமல் விவசாயிகள் அவதி. தனியார் கடைகளில் இடுபொருட்கள் வாங்கினால் மட்டுமே உரம் வழங்கப்படுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. சர்வதிகார போக்கை கைவிட்டால் மட்டுமே அமெரிக்காவுடன் உடன்பாடு. ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் திட்டவட்ட அறிவிப்பு. போர்களை நிறுத்துங்கள் என கருத்து தெரிவித்த போப் லியோவை விமர்சித்த அமெரிக்க அதிபர் டிரம்ப், ஈரான் அணு ஆயுதத்தை வைத்துக் கொள்ளட்டும் என நினைக்கும் போப் லியோ நமக்கு தேவையில்லை எனவும் காட்டும். உலகின் நம்பர் 1 பந்து வீச்சாளரான பும்ரா தொடரும் வேதனை. நடப்பு IPL தொடரில் 4 ஆட்டங்களில் 1 விக்கெட்டை கூட எடுக்க முடியாமல் திணறல்.